ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் மேரிட் கப்பிள்ஸ்க்கான ஒரு ரீடிங்கை தான் வந்து பார்க்க போகிறோம். உங்கள் பர்சன் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன், இல்லை ரொம்ப நாள் பேசாமல் வந்து இருந்திருப்பீங்க. ஸோ உங்கள் கனெக்ஷன் ஒரு பிரேக் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்காக தான். உங்கள் பர்சன் உண்மையாகவே உங்களை பற்றி கரண்ட்லி, இது வந்து லைவ் எனர்ஜி, கரண்ட்லி என்ன திங்க் பண்ணிகிட்ருக்குறாங்க, உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க, ஆக்ஷன் எடுப்பாங்களா, அவங்களுடைய மனசு உண்மையாகவே என்ன இருக்குது, என்ன இன்டென்ஷனில் உங்களை விட்டு விலகி போனாங்க, அவங்களா விலகி போனாங்களா இல்லை தேர்ட் பார்ட்டி இருக்கா அப்படின்றத இந்த ரீடிங்கில் நம்ம கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். யாருக்கு ரெசனேட் ஆகுதோ ரெசனேட் ஆகிற பார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் ஏதாவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மெயிலை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் பர்சனுடைய எனர்ஜி வைஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். Wheel of Fortune, the Devil, Five of Cups, Ten of Cups, Four of Wands, Ten of Wands, the Hierophant, the Chariot. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து தெரியுது. நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு ரீசன் வந்து தேர்ட் பார்ட்டி. இது வந்து யார் அப்படின்றதும் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே தேர்ட் பார்ட்டி யாருன்றது உங்கள் எல்லாருக்குமே வந்து நல்லா தெரியும். முக்கியமாக அவங்களுடைய ஃபேமிலி தான் இங்கே தேர்ட் பார்ட்டியாக இருக்கிறது. சரி, ஓகே, இப்போ உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட தனிப்பட்டு பேசணும் அப்படின்ற ஆசைகள் வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம வெளியே போயிட்டு வரலாம், ஜஸ்ட்டு பேசலாம், கொஞ்சம் நேரம் பேசலாம். ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றாங்க. பட் இப்படி கேட்டால் தப்பாக போயிடுமோ அப்படின்ற பயமும் வந்து இருக்குது. ஏன்னா அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு, அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க உங்கள் பர்சன் எங்கே போனாலுமே வந்து அவங்கள கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறது, யார்கிட்ட பேசுகிறாங்க, எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்று கவனிச்சிட்டே இருப்பாங்க. உங்கள் பர்சன் எங்கே போனாலும் அவங்க ஃபாலோ பண்ணுறதோ கூட போகிறதோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ உங்கள் பர்சன் வந்து எதாவது தப்பாக சொல்லி அவங்கள மேனிப்புலேட் பண்ணுறது, தப்பாக கைட் பண்ணுறது, இது எல்லாமே ஸ்டில் இப்போ வரைக்கும் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. பட் இன்னும் உங்கள் பர்சன் அவங்க சொல்கிறத வந்து முழுசாக ஏற்றுக்கிறதுக்கு அந்த மனசு வந்து இல்லை. உங்கள் பர்சனுக்கு மனசு இல்லை. ஏன்னா உங்களை பற்றி ஒரு நெகட்டிவாக சொல்கிறப்போ வந்து உங்கள் பர்சன் வந்து அதை ஏற்றுக்க மாட்டுறாங்க அப்படின்றதையும் இங்கே வந்து தெளிவாக வந்து சொல்கிறாங்க. அண்ட் உங்கள் பர்சன் உங்களை வெளியிடங்களில் பார்க்குறாங்க, டக்குன்னு உங்ககிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறப்ப அவங்களுடைய அந்த தேர்ட் பார்ட்டி டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி உங்களை கட்டுப்படுத்தி நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்ககிட்ட பேசணும், ஏதாவது ஜஸ்ட்டு ஒரு கம்யூனிகேஷன், நான் இப்படி தான் இருக்கேன், நீ எப்படி இருக்கேன்னு ஜஸ்ட்டு ஒரு பேசணும் அப்படின்னா கூட அவங்களால அது மனசு விட்டு பேச முடியலாம். ஏன்னா எப்பயுமே இந்த தேர்ட் பார்ட்டி அவங்க கூடயே இருக்கிறதுனால எதுவுமே வந்து அவங்களால பண்ண முடியலை, எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியல, எந்த ஒரு மூவ் எடுக்க முடியல அப்படின்றது தான் இங்கே உண்மை. ஸோ அதனால தான் உங்கள் பர்சன் சைலண்ட்டாகவே இருக்கிறாங்க. உங்ககிட்ட இன்னும் வராமல் இருக்காங்க, பேசாமல் இருக்காங்க. பட் பேசணும் அப்படின்ற தாட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பிளாக்கேஜஸ் கொடுக்குறாங்க, நிறையா வந்து கொடுக்குறாங்க. அண்ட் உங்களே அகெயின் இப்போ ஒரு டிவோர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா கூட ஸோ அகெயின் ஒரு நியூ லைஃப் உங்கள் கூட அமைச்சிக்கணும் அப்படின்றது உங்கள் பர்சனுடைய விருப்பமாக வந்து இருக்குது. ஆனால் இன்னும் அவங்களுக்கு வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து தப்பாக அந்த தேர்ட் பார்ட்டி வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க, அவங்களுடைய ஃபேமிலி. பட் உங்கள் பர்சனோட மனசு மாறவே இல்லை. ஏன்னா என்ன தான் சொன்னாலும் வந்து உங்கள் பர்சனுக்கு உங்களை பற்றி நல்லாவே வந்து தெரியும். உங்கள் பர்சனுக்கு என்ன கவலை அப்படின்னா உங்களை அகெயின் ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டு உங்களை அவங்க ஃபேமிலிக்கு திரும்ப கொண்டு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து சஃபர் ஆவீங்க. முக்கியமாக நீங்கள் ரொம்ப வந்து சஃபர் ஆவீங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்படுவீங்க அப்படின்றது உங்கள் பர்சனுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ அதனாலேயே ஒரு ஸ்டெப் எடுக்காமல் வந்து இன்னும் வந்து ஒரு கன்ஃபியூஷனில் தான் வந்து இருக்கிறாங்க. இன்னும் தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன பண்ண போகிறோம் ஃப்யூச்சரில் இப்படின்னு எதுவுமே வந்து தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் வந்து இருக்கிறாங்க.
அண்ட் உங்கள் பர்சனுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் அதிகமாகவே வந்து இருக்குது. அவங்களுடைய ஃபேமிலி இந்த தேர்ட் பார்ட்டி இப்போ வந்து ஒரு கார்மிக் சுச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்றதையும் இங்கே வந்து தெளிவாக வந்து யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு கார்மிக் சுச்சுவேஷன் அப்படின்னா ஸோ அவங்களுடைய தனிப்பட்ட லைஃப்பில் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகிறது, ஸோ அவங்க சில சிக்கல்களை ஃபேஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து தேர்ட் பார்ட்டி வந்து கோத்ரூ பண்ணிகிட்ருக்குறாங்க. அது உங்கள் பர்சனுக்கு எதனால் அப்படின்றது நல்லாவே வந்து தெரியும். சிலர் பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி பிளாக் மேஜிக் பண்ண அந்த தேர்ட் பார்ட்டிக்கு இப்போ அகைன் அவங்களுக்கு ரிப்பீட் அடிக்குது அப்படின்றது தான் உண்மை. உடனே என் பர்சன் ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் பர்சனால் உடனே வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாது. இந்த சுச்சுவேஷன் இது எல்லாமே வந்து மாறணும் அப்படின்றது ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு பிரிஞ்சு ஒரு கஷ்டப்பட்டுருக்கீங்களோ, அந்த மாதிரி உங்களோட பர்சனுமே வந்து கழுத்து நெரிக்கிற அளவுக்கு அவங்களுடைய கஷ்டம் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு யார்கிட்டயும் சொல்ல முடியாமல் நிறையா தனிமையில் வந்து அழுதுருக்காங்க. யார்கிட்டயும் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய கஷ்டம் வந்து அவங்கள ரொம்ப வாட்டியிருக்கு, நிறைய காயப்படுத்தியிருக்கு. உங்களை விட பல மடங்கு உங்கள் பர்சன் வந்து சஃபர் ஆகியிருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஏன் அப்படின்னா ஸோ இதுக்கு இவங்க காரணமாக வந்து இருந்திருக்க மாட்டாங்க. இந்த பிரிவில் நீங்களும் காரணமாக வந்து இருந்திருக்க மாட்டீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே ப்ளே பண்ணது எல்லாமே இந்த தேர்ட் பார்ட்டி தான். ஸோ அவங்கனால தான் உங்கள் 2 பேருக்கு இடையில ஒரு செப்பரேஷன் வந்து நடந்திருக்கு. தேர்ட் பார்ட்டியோட அந்த கட்டாயத்தினால உங்கள் பர்சன் உங்களை விட்டு வந்து விலகி போயிருந்திருப்பாங்க. மற்றபடி உங்கள் பர்சனுக்கு விலகி போகணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷன் வந்து கிடையாது. இப்போயும் உங்ககிட்ட பேசணும், பிரிஞ்சிருந்தாலும் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற தாட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இருக்குது. அண்ட் உங்கள் பர்சன் இப்போ வந்து ஹீல் ஆகிட்டுருக்குறாங்க. முன்னாடியெல்லாம் ரொம்ப காயப்பட்டிருக்காங்க. உங்கள் பர்சனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. சுற்றி எல்லாமே கண்ணை மறைச்சி காட்டில் விட்ட மாதிரி தான் வந்து இருந்திருக்கு. உங்கள் பர்சனுக்கு பண்ணுற எந்த ஒரு விஷயமே வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகாமல் ரொம்ப அந்தளவுக்கு வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப்லேயும் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ இப்போ அவங்க யார் அப்படின்றத அவங்களுக்கு வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் உங்களை மாதிரியே அவங்களும் வந்து செல்ஃப் லவ் பண்ணிட்டுருக்காங்க. இது எல்லாமே பண்ணுறாங்க, ஓகே. பட் உங்கள் பர்சனுக்கு தெரியுது தேர்ட் பார்ட்டி யார், இது எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத இப்போ வரைக்கும் வந்து யோசிச்சுட்ருக்குறாங்க. தென் இந்த கனெக்ஷன் முடியணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜி, முக்கியமாக அவங்களுடைய மதராக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே வந்து அதிகமாக வந்து இருக்குது. உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படியே பிரேக் டவுன் பண்ணிடணும், உங்கள் பர்சனுக்கு வேறு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று பண்ணுறதோ, உங்களை மறக்க வைக்கிறதுக்காக, உங்களை இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து விலக்கி வைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு கார்மிக் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, முக்கியமாக அவங்களுக்கு ஒரு ஸ்டொமக் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து இருந்திருக்கும். ஸோ இது வந்து நிறையா இப்போ வரைக்கும் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்க உணர்றாங்களோ அது வரைக்கும் இந்த கார்மிக் சுச்சுவேஷன், இந்த கார்மிக் சைக்கிள் அவங்களுக்கும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். உங்கள் பர்சன் எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா, டிவைன் டைமுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா உங்களுடைய பர்சன் அவங்களுடைய ஃபேமிலியை வந்து ரொம்ப அதிகமாக நேசிக்கிற ஒரு பர்சனாக வந்து இருக்கிறாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியோடைய சப்போர்ட்டில் தான் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பையே வந்து எடுத்து கொண்டு போகணும், அவங்க ஃபேமிலிக்குள்ளே உங்களை என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு ஃபுல் சப்போர்ட்டில் தான் வந்து உங்களுடைய இந்த மேரேஜ் வந்து நடக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனாலையும் அவங்களுடைய சம்மதத்துக்காக உங்கள் பர்சன் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடைய மனசு மாறணும். தென் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முன்னேற்றத்தை வந்து எடுத்து கொண்டு போகிறேன் அப்படின்றதையும் உங்கள் பர்சன் வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஸோ உங்கள் பர்சன் என்ன தான் தனிப்பட்டு ஒரு ஸ்டெப் எடுத்தாலுமே வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அதை வந்து கெடுத்து விடுறாங்க. எதுவும் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல, அதை வந்து கெடுத்து விடுறாங்க. ஸோ அதுதான் வந்து உங்கள் பர்சனுக்கு ஒரு பாதிப்பை வந்து கொடுக்குது. சிலருக்கு தேர்ட் பார்ட்டி அவங்களுடைய இன்னொரு மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஒய்ஃப் அப்படின்னா கூட
ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களை பற்றி தான் வந்து யோசிச்சுட்ருக்குறாங்க. உங்களுடைய ஹேரு, உங்களுடைய கண், உங்களுடைய வாய்ஸு இது எல்லாமே வந்து அவங்க ரசிச்சிருக்காங்க. அதை வந்து இப்போ வந்து அவங்க திங்க் பண்ணி பார்க்குறாங்க. இது எதுவுமே வந்து யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியாது. அப்படி ஷேர் பண்ணாலும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணாலுமே வந்து அது தப்பான ஒரு கனெக்ஷனா வந்து இருக்குமோ, நம்மள தப்பா நெனச்சுருவாங்களோ அப்படின்ற பயத்தில யார்கிட்டயும் எதுவுமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகே. இது வந்து உங்களுடைய எனர்ஜி. த ஸ்ட்ரென்த் கார்டு, த ஹெர்மிட் கார்டு வந்து ரிவர்ஸ்ல வந்து வந்திருக்கு. ஓகே. 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் ரிவர்ஸ்டு. ஸோ நீங்களும் வந்து ரொம்ப சஃபர் ஆகியிருந்திருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து இப்போ ஸ்ட்ரென்த் ஆகியிருக்கீங்க அப்படின்றது தான் வந்து உண்மை. ரொம்ப வந்து உங்களை வார்த்தைகளால் சொல்லி அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அந்த தேர்ட் பார்ட்டி, உங்கள் பர்சனே கூட வந்து உங்களை வந்து ரொம்ப வந்து காயப்படுத்தியிருக்கலாம். சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தில் வந்து உங்களை என்ட்ரு பண்ணி வந்து பேசியிருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த தப்பு எதுவுமே வந்து பண்ணியிருக்க மாட்டீங்க. அவங்களே உங்கள் பர்சன் என்ன தப்பு பண்ணாங்களோ அந்த பழியை உங்கள் மேலே போட்டு ஸோ உங்களையே வந்து ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களே கார்னர் பண்ணுறது, இந்த மாதிரி தான் வந்து ஒரு கார்மிக் சுச்சுவேஷனில் தான் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்புமே வந்து பாஸ்ட்டில் வந்து போயிருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு எண்டில் வந்து வந்திருக்கு. இந்த போராட்டம் வந்து ரொம்ப நாள் வந்து இருந்திருக்கு. நீங்களும் உங்கள் பர்சனும் வந்து ரொம்ப நாள் சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிரிஞ்சிருப்பீங்க. சடன்லி வந்து வந்திருக்காது. ஸோ ரொம்ப நாள் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஓடிருந்துருக்கும். ஸோ ஓகே. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து காயப்பட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயமும் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்கு. டிவைன் எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிறையா காமிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் தனிமையில் இருக்கப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்க, இந்த விஷயம் வந்து கற்றுக்குறீங்க, யார்கிட்ட எப்படி எப்படி பேசணும், எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து டிவைன் இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் தனியாக நின்று எதை சாதிக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்றத அந்த வாழ்க்கையை வந்து உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுடைய இந்த ஸ்ட்ரென்த்து கூட வந்து உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட வந்து இருக்குது அப்படின்றதையும் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. அண்டு முன்ன மாதிரி நீங்கள் ஒரு அலோனாக வந்து இல்லை. ஸோ நிறைய விஷயத்தில் வந்து நீங்களும் காம்படிஷன், நிறைய இடத்துல போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இல்லை குரூப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்கக்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் கொடுக்கறது, அவங்கக்கிட்ட கலந்துக்கிறது, இந்த மாதிரி நீங்களும் வந்து வெளியேறி போய் நிறைய விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் பர்சனை எதிர்பார்க்காம உங்களுடைய லைஃப்பை எப்படி கொண்டு போகணுமோ ஸோ அதுக்கு தேவையான எல்லாமே வந்து நீங்கள் வந்து பண்ணிட்டுருக்குறீங்க. உங்கள் பர்சனை வந்து எதிர்பார்க்காம. ஆனால் உங்கள் பர்சன் உங்களை எதிர்பார்த்து வந்து காத்துட்ருக்குறாங்க. 7 of Cups. King of Cups. ஓகே. உங்கள் பர்சனுக்கு ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட் வந்து இருக்குது. ஸோ இவங்கள தான் சூஸ் பண்ணணும், உங்களை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்து இருக்காங்க. இங்கே அவங்களுக்கு கன்ஃப்யூஷன் கொடுக்கறது எல்லாமே வந்து இந்த தேர்ட் பார்ட்டியால் மட்டும்தான். நீங்களா இல்லை இன்னொரு நபரா, உங்கள் தேர்ட் பார்ட்டியா அப்படின்னு பார்க்குறப்போ ஸோ நீங்கள் தான் வேணும் அப்படின்றதுல அவங்க வந்து தெளிவாக இருக்காங்க. நான் சொல்கிறது புரியுதா? உங்களுக்கு அந்த சிச்சுவேஷனில் தான் வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகுறாங்க. பட் நீங்களாக அந்த தேர்ட் பார்ட்டியான்னு பார்க்குறப்போ உங்கள் பர்சன் வந்து உங்களை தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி மேலே இருக்கக்கூடிய அந்த பாசமானது துளியளவு இல்லாமல் போயிருச்சு. அவங்களுக்கான அந்த மதிப்பு மரியாதையை அவங்களே வந்து கெடுத்துக்கிட்டாங்களாம். உங்கள் பர்சன்கிட்டே டைரெக்டாக ஒரு சில விஷயத்த வந்து சொல்கிறது, ஒரு சில விஷயத்த சொல்லி ஹர்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து உங்கள் பர்சனை வந்து ரொம்ப காயப்படுத்தியிருக்கு. ஸோ உங்கள் பர்சன் வந்து டோட்டலி ஐசோலேட் ஆகுறாங்க. அவங்ககிட்ட எதுவும் ஷேர் பண்ணிக்க மாட்றாங்க. மூஞ்சி கொடுத்து எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. உன்னால தான் நான் இந்த நிலமையில வந்து இருக்கேன். ஸோ நீ கண்ட்ரோல் பண்ணனால, உன்னோட வற்புறுத்தினால என்னுடைய ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு நான் வெளியில் வந்துட்டு இப்போ நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்றத இப்போ வரைக்கும் சொல்லி சொல்லி உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டியை குத்தி காட்டுறாங்க.
ஸோ அவங்க என்னதான் தைரியமா இருக்கணும், உங்கள மாரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சனா இருக்கணும். ஏன்னா வெளியில நெறையா வெளியிடங்கள்ல வந்து உங்கள வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. பட் பார்த்தும் அவங்களால ஒரு கன்வர்சேஷன் உங்ககிட்ட குடுக்க முடியல. ஸோ உங்கள பார்க்குறப்போ எல்லாமே அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி தான் வந்து இருக்குது. உங்ககிட்ட என்ன பேசணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சடனா வந்து ஸ்டக் ஆகுறாங்க. அண்ட் அவங்களுடைய மனசு ஒரு கிளியராகவே வந்து இல்லை. டோட்டலி கன்ஃப்யூஸ்டாக போட்டு அப்படியே குழப்பிட்டுருக்குது. அவங்களுடைய இன்ட்யூஷன் அவங்கள வந்து ப்ராப்பராக வந்து கைட் பண்ண மாட்டேங்குது. பட் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் உங்கள் பர்சன் ரொம்ப தெளிவாக வந்து இருக்காங்க. தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து எப்படியாவது நம்ம வெளியில் தப்பிச்சு வந்துடணும். அப்படி தப்பிச்சு வந்தால் தான் நம்மளுடைய மனசுக்காவது ஒரு பீஸ்ன்றது கிடைக்கும். இல்லைன்னா நமக்கும் சரி, நம்ம ரிலேஷன்ஷிப்க்கும் சரி, 2த்துக்குமே வந்து பெரிய பாதிப்பு தான் ஏற்படுத்தும் அப்படின்றது உங்கள் பர்சன் வந்து தெளிவாக வந்து இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அகெயின் உங்கள் பர்சன்கிட்ட வந்து சேருவீங்களா சேர மாட்டீங்களா அப்படின்றது தெரியாது. பட் உங்கள் பர்சன் உங்களை வந்து ரொம்ப வந்து எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அவங்க சொல்கிற விஷயம் வந்து இதுதான். நீ என்கிட்ட வருவியா வரமாட்டியா அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. பட் நான் உன்னை தான் வந்து என் மனசில் வந்து அதிகமாக வந்து நினச்சிட்ருக்கிறேன். ஸோ இது உனக்கு எந்த அளவுக்கு புரியும் அப்படின்றது தெரில. நான் சொன்னாலும் நீ அதை வந்து ஏற்றுக்குவியான்னு தெரில. ஏன்னா நான் உன்னை வந்து தேவைப்படுற இடத்துல உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் நான் விட்டுட்டு போயிருந்திருக்கேன். இப்போ நான் அந்தளவுக்கு வந்து கவலைப்படுறேன். இதை வந்து நானாக வந்து பண்ணலை. என்னை வற்புறுத்தி வந்து செய்ய வச்சுருக்குறாங்க. இந்த மேரேஜ்லேருந்து வெளில வரணும், இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கணும், இது எல்லாமே வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்கிறாங்களே தவிர, நான் என் மனசறிஞ்சு நான் எதுவுமே வந்து பண்ணலை. எனக்கு இது எதுவுமே வந்து நிம்மதி கொடுக்கல அப்படின்றத உங்கள் பர்சன் வந்து சொல்கிறாங்க. இன்னும் உங்கள் பர்சன் உங்களுக்காக செஞ்ச சில விஷயங்கள் எல்லாமே வந்து நினச்சி பார்க்குறாங்க. பாஸ்ட்டில் இதுவரைக்கும் அவங்க உங்களுக்கு பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து நினச்சி பார்க்குறாங்க. ஸோ இப்போ உன்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கும்போது கூட எனக்கு வந்து அந்த இடத்துல ஒரு பிளாக்கேஜஸ் என்னோடய மனசை வந்து கட்டுப்பாடு போடுது அப்படின்றதையும் உங்கள் பர்சன் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் நினச்ச உடனே உனக்கு கால் பண்ணிடுவேன், நினச்ச உடனே உன்னை பார்க்க வருவேன். இது எல்லாமே வந்து டக்கு டக்கு டக்குன்னு நடந்துட்டுருக்கும். ஆனால் இப்போது உன்கிட்ட பேசணும், ஜஸ்ட்டு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் போடுறது கூட நான் அவ்வளோ தடவை வந்து யோசிச்சுட்ருக்கிறேன். இந்த அளவுக்கு என்னால் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க முடியாமல் ஒரு கையால் ஆகாதவனாக தான் வந்து நான் வந்து இருக்கேன். இப்போ வரைக்கும் என்னால் எந்த ஒரு முன்னேற்றமும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொடுக்க முடியல. என்னை மன்னிச்சிடு அப்படின்றதையும் உங்கள் பர்சன் வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் பர்சனை எதிர்பார்க்கல. பட் இது ஒரு கவலை வந்து உங்கள் பக்கம் வந்து இருக்கிறத நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி என்னை வந்து விட்டுட்டு போயிட்டாங்களே, நான் எதிர்பார்த்தேன் இந்த பர்சனுக்கு இந்த அளவுக்கு வந்து நான் மதிப்பு கொடுத்தேன், இந்த அளவுக்கு என் டைம் கொடுத்தேன், இவ்வளோ ப்ரியாரிட்டிஸ் கொடுத்தேன், இது எதுவுமே வந்து வேல்யூ பண்ணாமல் போயிட்டாங்க அப்படின்ற சின்ன கவலை வந்து உங்களுக்கும் வந்து இருக்குது. ஆனால் உங்கள் பர்சனுக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் இந்த ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும்தான் உங்கள் பர்சன் வந்து வச்சுருக்குறாங்க. இப்போ இதில் சிலர் வந்து ஆல்ரெடி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பர்சனுக்கு வந்து என்ன அப்படின்னா எப்படி தோணுது அப்படின்னா, உங்கள மேரேஜ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ, சந்தோஷமாக இருந்திருப்போமோ, இப்போ நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு மேரேஜ் வந்து பண்ண வச்சுருக்காங்க. சிலர் வந்து பிளாக் மேஜிக் பண்ணி அந்த மேரேஜ் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க இந்த தேர்ட் பார்ட்டி. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த மேரேஜில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த தேர்ட் பார்ட்டியை ரொம்ப வெறுக்கிறாங்க. அந்த பர்சனை வந்து வெறுக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து உண்மை. அண்ட் இதான் உங்கள் பர்சனுடைய கரண்ட் எனர்ஜி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகுச்சுன்னா தேங்க்யூ யூனிவர்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள்.